எவனோ சொன்னதுக்காக வந்து ரஜினி வந்து ரிட்டையர் ஆக முடியுமா? அல்லது ரஜினி வந்து அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க. ரஜினியினுடைய மனநிலை என்ன அப்படின்னே இவங்க யாருக்குமே தெரியாது. ரஜினியினுடைய மனநிலை என்ன? அவரே சொன்னது என்னன்னா, இந்த உடம்பு என்னைக்கு வந்து ரிட்டயர்மெண்ட் கேட்குதோ, அன்னைக்கு வந்து அவர் சொல்லுவார். சொல்லக்கூட மாட்டார். சொல்லாமே வந்து அவர் அமைதியாகிடுவார். இந்த உடம்பு எது வரைக்கும் வந்து ஒத்துழைக்குதோ, இந்த கால்கள் எவ்வளவு வேகமாக நடக்குதோ, இந்த ஸ்டைலு என்னைக்கு என்னோட கடைசி வரைக்கும் என் கூட எவ்வளோ நாள் இருக்கோ, அது வரைக்கும் நான் நடிப்பேன் அப்படிங்கிறது ரஜினியோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. அப்புறம் எதுக்கு வந்து இந்த ரிட்டையர்மெண்ட் நியூஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க? யாரை கேட்டு சொல்கிறாங்க? யார் இவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்தது? இது மிகப்பெரிய தவறு இது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு XY கிடையாது. போகிற வர்றவன்லாம் வந்து அவருடைய விஷயத்தை வந்து அபிஷியலாக சொல்ல முடியாது. அவர் வந்து இந்த சினிமாவுடைய சிம்மாசனம் போட்டு உட்காந்துருக்கிற ஒரு முடிசூட மன்னன் மாதிரி உட்காந்துருக்கார். இந்திய திரையுலகமே வந்து அவரை வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கு, கொண்டாடுது. அப்படிப்பட்ட ஒரு நடிகருடைய ரிட்டையர்மெண்ட்டு அல்லது இறுதி படம், இதான் லாஸ்ட் படம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவனுங்க யார்? இவங்களுக்கு யார் அந்த பவர் கொடுத்தது? நியாயமாக வந்து கேஸ் போட்டு உள்ளே தள்ளி முட்டி தட்டுன இவனுங்களெல்லாம். அதை அவர் செய்கிறதில்ல. அவர் செய்ய மாட்டார் அப்படிங்கிற தைரியத்தில் தான் வாய்க்கு வந்ததெல்லாம் ரஜினி பற்றிய செய்தின்னு உளர்றாங்க.